வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ஆன்லைன் சர்வீஸ். இன்னைக்கான வீடியோவில் நாம 121 ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 121 ஃபார்முங்கிறது இதுக்கு முன்னாடியே இருந்த 15G அப்படிங்கிற ஃபார்முக்கு பதிலா ஒரு சின்ன அப்டேட்டா தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்ம் ஒன்றும் புது ஃபார்ம் இல்லை, யாரும் ஃபில் பண்றதுக்கு பயப்படாதீங்க. இதை ஃபில் பண்றது எக்ஸாக்ட்லி 15G ஃபில் பண்ற மாதிரியே தான். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் மாத்தணும்னா ஈஸியாவே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். ஸோ அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் ஃபார்ம் 121ஓட ஃப்ரண்ட் பேஜ். ஃப்ரண்ட் பேஜ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டீடைல்ஸ் ஆஃப் த டிக்ளரண்ட் அப்படின்னு ஒரு காலம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் நேம் இருக்கு. ஸோ நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி அதே மாதிரி இருக்கணும். அடுத்து பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், உங்க பேன் கார்டில் இருக்கிற நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட ஸ்டேட்டஸ்ல இண்டிவிஜுவல் அப்படிங்கறத ஃபில் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ்ல நீங்க இந்தியாவா, அதாவது நீங்க ஒரு இந்தியனா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நீங்க இந்தியன் தான், அதனால ரெசிடென்ட் அப்படிங்கறத ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கிளைம் பண்ற உங்களுக்கு 60 வயசு கீழே இருந்துச்சுன்னா இந்த பகுதியை எஸ் கட் பண்ணிட்டு நோ மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க 60 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல கவலைப்படாதீங்க. மேல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எங்களோட ஆஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து இமெயில் ஐடி, உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து கான்டாக்ட் நம்பர்ல புதுசா கொடுத்துருக்காங்க கண்ட்ரி கோடுன்னு இருக்கு. கண்ட்ரி கோடுனா ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கிற எல்லா நம்பருக்கு முன்னாடியும் 91+ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதை இங்க ஃபில் பண்ணிட்டு அடுத்த நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. டேக்ஸ் இயருங்கிறது வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும். வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு டேக்ஸ் இயரா மாறும். ஸோ இந்த வருஷம் டேக்ஸ் இயர் மார்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கு 2026 to 27 தான் டேக்ஸ் இயர். ஸோ அடுத்த காலம் டீடைல்ஸ் ஆஃப் த இன்கம். இதுல நேச்சர் ஆஃப் இன்கம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ அதுக்கு நீங்க பிஎஃப் வித்ட்ராவல், எப்பயுமே பிஎஃப் வித்ட்ராவல் அப்படிங்கறது தான் வரணும். அண்ட் அதுக்கு கீழே இருக்கிற எல்லா காலம்லயும் டேஷ் டேஷ் நில் நில் அண்ட் டேஷ் 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 இப்படி ஃபில் பண்ணீங்கனாலே போதுமானது. ஸோ 14 நம்பர் ரோக்கு கீழே டேக்ஸ் இயர், அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ரிட்டர்ன் இன்கம் அப்படின்னு 3 காலம் இருக்கும். அதுல டேக்ஸ் இயர்ல ஃபர்ஸ்ட்ல நம்ம டேக்ஸ் இயர்ல போட்டுக்கோங்க, 26 to 27 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னா உங்களோட மெம்பர் ஐடி, அதாவது எந்த மெம்பர் ஐடில இருந்து கிளைம் பண்ண போறீங்களோ அந்த மெம்பர் ஐடி, அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து டிக்ளரேஷன்ல ஃபர்ஸ்ட் டேஷ்ல உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த டேஷ்ல பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டோட நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து 4th பாயிண்ட்ல ஒரு டேஷ் இருக்கு. அந்த 4th பாயிண்ட்ல இருக்கிற டேஷ்ல டேக்ஸ் இயர் 2026 to 2027 அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 121 ஃபார்மோட ஃபர்ஸ்ட் பேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பேஜ் எடுத்துப்போம். ரெண்டாவது பேஜ்ல மேல பிளேஸ் அண்ட் டேட்னு இருக்கு. இந்த இடத்துல பிளேஸ்ல ஆதார் கார்டுல என்ன டிஸ்ட்ரிக்ட் போட்டிருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை இங்க எழுதணும். டேட்ல இந்த ஃபார்ம் நீங்க எப்ப ஃபில் பண்றீங்களோ அந்த அன்னைக்கான டேட் எழுதணும். சிக்னேச்சர் ஆஃப் த டிக்ளரண்ட், நேம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன்லயுமே கிளைம் யார் பண்றாங்களோ அவங்களோட சிக்னேச்சர் அண்ட் நேம் எழுதணும். ஸோ அதுக்கு கீழே பார்ட் பி அப்படிங்கறது நீங்க ஃபில் பண்ணவே தேவையில்லை. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 121 ஃபார்மோட 2வது பக்கத்தை நம்ம ஃபில் பண்ணியாச்சு. 121 ஃபார்மோட 3வது பக்கத்தை நான் காமிக்கிறேன். ஆனா 3வது பக்கத்துல நம்ம ஃபில் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. இந்த ஃபார்ம்ல 3வது பக்கத்துல ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்ம்ல 3வது பக்கம் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இந்த 2 பக்கம் மட்டும் ஃபில் பண்ணி ஸ்டேபிள் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், 121 ஃபார்ம் ஃபில் பண்றது எவ்வளவு ஈஸின்னு நீங்களே பாத்தீங்க. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிஎஃப் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது குவரிஸோ டவுட்டோ இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது இல்லாம உடனடியா சப்போர்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க சைட்ல இருந்து தாராளமா ஹெல்ப் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம்.